வணக்கம் மக்களே. நம்ம பூவர் ஐலாண்டை வெளியிலேருந்து சுற்றி பார்த்துட்டு பூவர் ஐலாண்டில் நம்ம சுற்றி பார்க்க என்ன இடங்கள்லாம் இருக்குது அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்ததாக நம்ம இந்த அழகான அரபிக் கடலோரம் அமைஞ்சிருக்க ஆழிமலா சிவன் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். இங்கே உள்ள சிவன் கோயில் ரொம்ப ஃபேமஸ்ங்க. இதுதாங்க கோயிலுக்கு போகிற வழி. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குகை கோயிலும் இருக்குங்க. குகை கோயிலுக்குள்ளே இந்த வழியில் தாங்க போகணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக ஒருத்தருக்கு 100 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த குகை கோயிலுக்குள்ளே கேமரா ஃபோன் எதுவுமே அலோடு இல்லைங்க. ஸோ நம்ம குகை கோயிலுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது பார்த்தீங்கன்னா வெளியிலேயே நம்ம பை கொடுத்து ஸோ அந்த பையில் கேமரா ஃபோன் எல்லாம் வச்சு நம்ம லாக் பண்ணி நம்மகிட்டே கொடுத்துருவாங்க. ஒன்ஸ் நம்ம குகை கோயிலுக்குள்ளே போயிட்டு வெளியில் வந்ததும் அந்த பையை ஓப்பன் பண்ணி நம்ம ஃபோனு கேமரா எல்லாமே நம்மகிட்டே கொடுத்துருவாங்க. நம்மளால் 100 ரூபா கொடுத்துட்டு கோயிலுக்குள்ளே போக முடியலப்பா அப்படின்னா கொஞ்சம் கவலைப்படாதீங்க. நம்ம கோயில் கோயில் இல்லாமல் வெளியில் இருக்க கோயிலையும் சிவன் சிலையையும் பார்த்துட்டு நம்ம சாமி கும்பிட்டுட்டு இங்கேருந்து வரலாம் மக்களே. திருவனந்தபுரம் வரீங்க அப்படின்னா திருவனந்தபுரத்துலேருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்க இந்த ஆழிமலா சிவன் கோயிலுக்கு கண்டிப்பாக வந்துட்டு போங்க. மிஸ் பண்ணிடாதீங்க, அவ்வளோ ஒர்த்தாக இருக்குங்க. அரபிக் கடலோட சத்தத்தில் இங்கே கம்பீரமாக இருக்க சிவனை பார்க்கும்போது அது நமக்கு எவ்வளோ பிளஸ்டாக இருக்கும் தெரியுமா மக்களே. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை ஃபீல் பண்ணுவீங்க. இங்கே இருக்க கோயிலுக்குள்ளே போயிட்டு இந்த கோயில் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.